ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதையிலுயா இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? யூதாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 24வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அப்போஸ்தலனாகிய யூதா ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவளாய் நிலை நிறுத்த வல்லவர் யார்? நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம ஏன் நம்ம தெய்வப்படையில் ஆண்டவரை தெய்வமாக ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும்? ஏன் ரட்சிக்கப்படணும்? ஏன் அபிஷேகத்தை பெறணும்? ஏன் பரிசுத்தமாக வாழணும்? ஏன் ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம வாழணும்? இது எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு மூல காரணம் பார்த்தீங்கன்னா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் வரப்போகிறார். ஆமென். முதலாவது ஒரு பாலகனாய் நம்மளை ரட்சிக்கிற ரட்சகராய் 2026 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். ஆனால் இப்போ எப்படி வரப்போகிறாரு? அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படிக்கு. அது மாத்திரம் இல்லாம அவர் நமக்கு அங்க ஆயத்த பண்ணியிருக்கிற அந்த வாசஸ்தலத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் அல்லவா? தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை டெம்பரரியான வாழ்க்கை. மிஞ்சி போனா 70 வருஷம் 80 வருஷம், அப்படி மிஞ்சி போனா 90 வருஷம், அவ்வளவுதான். ஆனால் ஆயிரம் வருஷமாய் ஆண்டவரோடு கூட அவரோடு கூட வாழ்கிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் இங்கே சொல்லப்பட்ட வழுவாதபடிக்கு நம்மளை காக்கவும். தேவ பிள்ளைகளே, அப்போ ஏன் வழுவாதபடி? இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம நடக்கும்போது நம்ம கால்கள் வழுக்கி விடும். ஆமென். தேவ பிள்ளைகளை சரிக்கிடும். ஐயோ, நம்ம விழுந்து விடுவோம். ஆனால் பாருங்கள், நடக்கும்போது சில இடங்களில் ஜாக்கிரதையாக பத்திரமாக நடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அல்லவா? நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 37வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியாய் தாவீது சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர். பாருங்க, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கும் வழியை அகலமாக்கினேன். சில நேரத்தில் வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு மேலே நடப்போம். நான் சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு இடத்துல நடந்திருக்கிறேன். பயங்கரமாக இருக்கும், ஜாக்கிரதையாக நடக்கும், சேறு தண்ணியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அந்த வயல் நிலத்தில் விழுந்துருவோம். தேவ பிள்ளைகளே, ஆனால் சின்ன இடம். அதனால தான் தாவீது சொல்கிறார், வழுவாதபடிக்கு என் வழியை என்ன பண்ணினா அகலமாக்கினீர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எவ்வளோ நல்ல ஆண்டவரில் நாமே நம்மளை வழுவாதபடிக்கு உலகத்தில் வாழ்கிற நாட்களிலும் உலகத்தின் பாவங்களுக்கு, ஆசை இச்சைகளுக்கு, உலகத்தினுடைய காரியங்களுக்கு, சத்துருவின் கிரியைகளுக்கு நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, நாம் உலகத்தில் வழுக்கி விழாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமே. சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 5வது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளால் ஸ்திரப்படுத்தும். நீங்கள நான் ஆண்டோடைய வழியில நாம் நடந்தனா ஸ்திரமா இருப்போம். ஹல்லேலூயா. அப்படின்னா அவர் சத்தியத்தில், அவர் காண்பிக்கிற வழியில நாம் ஸ்திரமாக இருந்து நம்ம அடைய வேண்டிய அந்த டெஸ்டினேஷனை நம்ம போய் சேர வேண்டிய அந்த இலக்கை நம்ம அடைவோம். நம்ம எங்கே போனோம்? பரலோக ராஜ்யத்துக்கு. ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போனால் நம்ம கால்கள் வழுவாதபடிக்கு. அப்போ நம்மளை வழுவாதபடி காக்கிறவர் யாருன்னா ஆண்டவர். ஆமே. நீங்கள் அவர்களை சார்ந்துருங்க, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்துருங்க. அவர்களை உலகத்தில் உலகத்திலேயும் பாவம் செய்யாதபடிக்கு உங்களை பாதுகாப்பார். உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்க்கவர்களும் உங்கள் வழிகளை அவர் ஸ்திரப்படுத்துவார். ஆமேன். அப்போது ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் சரியான பாதையில் உங்களை நடத்த உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, எங்களை வழுவாதபடிக்கு காக்கிறவர், எங்களை மாசற்றவர்களாய் பிதாவின் சமூகத்தில் எங்களை நிறுத்த வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை நாங்களும் சுதந்திரித்து கொள்ளணும்ப்பா.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் ஆயத்த பண்ணிக்க அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலும் வழுவாதபடிக்கு எங்களை பரிசுத்தமாய் நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவருங்களை வழுவாதபடி பாதுகாப்பா. தைரியமாக போங்க. God bless you.